ஹலோ அண்ட் வெல்கம் டு லூப்எஃப்எக்ஸ் ட்ரேடர். இந்த மந்தில் $500 ப்ராஃபிட் பண்ணணும். அதை பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் $50 ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து June 2 ஒரு 11 மணி இருக்கும். ப்ரீ லண்டன் செஷனில் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். 0.03 போடுறேன். என்னோடய ரேஷியோ வந்து 1:3 தான் வைப்போம். ஆனால் இந்த ட்ரேடில் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்கும்போது பக்காவாக வந்து ஃபிட் ஆச்சு. அண்ட் ட்ரெண்டை பார்க்கும்போது அது அருமையாக ஃபாலோ பண்ணிட்டு போகுது. கோல்டு எப்பவுமே வந்து ட்ரெண்டை ஃபாலோவே பண்ணாது. ஸோ ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜூன் மந்த் ரொம்பவே வந்து ஸ்லோவாக நகரும். ஆனால் இப்போ பரவாயில்ல. 0.03 போட்டிருக்கேன். ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இந்த இதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் என்ன பதட்டம்னா போன ஒரு ட்ரேடு வந்து லாஸில் போயிடுச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேட். ஸோ நான் ஒரு $20 லாஸில் போயிடுச்சு, $100. ஸோ அது ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணி லாஸில் போயிடுச்சு. அந்த பதட்டத்தில் இங்கே என்னென்னமோ பண்ணுற மாதிரி இங்கே ஒரு 0.1 லாட் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் போட மாட்டேன், கட் பண்ணிடுவேன். சரி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த வாரத்துக்கு $50 தான் ப்ராஃபிட்டு. ஸோ அதனால் 0.03 போட்டுட்டு அதையும் கட் பண்ணுவேன். 1 minute எல்லாம் பார்க்கும்போது அழகாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் அழகாக மாஸ்டர் பண்ணிட்டேன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ப்ராஃபிட்டில் போகாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பெஸ்ட்டு நீ ஒரு 3 ட்ரேட் இல்லை 4 ட்ரேட் எடுக்கிற, சார் 10 ட்ரேட் எடுக்கிற, அதில் 3-4 ட்ரேட் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா மிச்சம் 6-7 ட்ரேட் லாஸில் போகுதுன்னா ஸ்ட்ராட்டஜியை தாண்டி பல விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் மாஸ்டர் பண்ணால் தான் ஒரு 10 ட்ரேடில் 6 ட்ரேட் 7 ட்ரேட் ப்ராஃபிட்டில் பண்ணால் தான் நீ ஓவரால் ப்ராஃபிட்லேயே இருப்ப. ஸோ அதை பற்றியான வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் நான் போடுவேன். ஸோ இங்கே வந்து அடுத்த ட்ரேடையும் போட்டு விட்டேன். 0.03 போட்டு ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடையும் ஆரம்பிச்சிட்டேன். பதட்டம் மாதிரி அதுவும் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு $8 கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு போயிடுவேன். மொத்தமாக கட் பண்ணுறதுக்கே போயிட்டேன். ஏன்னா ஒரு லாஸ் வந்து இந்த பிகினர் ட்ரேடராக இருக்கிறதுனால. அண்ட் த பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நான் ஒரு 6 மாதமாக அதே டைமிங்கில் வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பயங்கரமாக. ஸோ இந்த டைமில் ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சுன்னா வரும். ஸோ வரலைன்னா நான் கேளுங்க. ஸோ இங்கே பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதை வச்சுருந்தாவே ஒரு $30 ப்ராஃபிட் அழகாக போயிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு இப்போ கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். அதை வச்சுருந்தா $30 ப்ராஃபிட், இன்னொரு $20 தான் இன்னொரு 2-3 நாளில் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஒரு அவசரப்பட்டுட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து June 2 11 மணி ட்ரேடு. இது 9 மணிலிருந்து பயங்கரமான ஒரு ரேலி. நான் போட்டது 11 மணிக்கு. அண்ட் கரெக்டாக அது நான் கட் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் ஸ்பீட் எடுத்துச்சு. ஒவ்வொரு கேண்டில் பெரிய பெரிய கேண்டிலெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. இந்த கேண்டில் பாருங்கள் க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன, ஸோ அடுத்த கேண்டில் டார்கெட் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அதை கட் பண்ணுறதுக்கு போயிடுவேன். அது என்னை விட தாண்டி போய் டக்குன்னு டிபி அடிச்சிடும். ஸோ அதுக்கு மேலே தான் பெரிய பெரிய கேண்டிலாக வச்சு ஒரு பயங்கரமான ரேலியை க்ரியேட் பண்ணும். அண்ட் ஒரு தப்பு ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த இதுலேயே அந்த ப்ராஃபிட்டை வந்து சரி பண்ணணும்னு மட்டும் பார்க்காதீங்க. ஒரு டைம் அது யூஸ் ஆகும், மிச்சம் இருக்கிற எல்லா டைமும் லாஸ் தான் கொடுக்கும். எனக்கு இதை புரிஞ்சுக்கவே ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு செஷனில் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செஷனில் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் நான் பண்ணுற தப்புலேருந்து நான் சரி பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற தப்பை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாரத்தில் அதிகமான ப்ராஃபிட்ஸ் எடுப்போம். அந்த வாரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ த பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரேட் வீடியோ ஆன் த வே. ஸ்டே டியூன்.